தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கில் பங்கேற்க அக்கட்சியின் தலைவர் விஜய் கோவை வந்தடைந்திருக்கிறார். சென்னையில் இருந்து தனி விமானத்தில் விஜய் கோவை வந்தடைந்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கில் பங்கேற்க கோவை வந்தடைந்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கிற்காக தவிக தலைவர் விஜய் அவர்கள் கோவை விமான நிலையம் வந்திருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்ட விஜய் அவர்கள் தற்போது இங்கு கோவை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இன்று காலையிலிருந்து அவரை வரவேற்பதற்காக பெரும் அளவிலான தொண்டர்கள் இங்க இருக்கக்கூடிய கோவை விமான நிலையத்தில் இந்த இடத்தில் கூடியிருந்தனர். கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக நின்றபடியே இருந்து விஜயின் வருகைக்காக காத்திருந்த அவர்கள் தற்போது விஜய் அவர்களை பார்த்ததும் ஆரவாரம் செய்து கூச்சலிட்டனர். அப்போது அந்த பிரசார வாகனத்தின் மேல்முடி வழியாக அந்த இடத்துக்கு வந்த விஜய் அவர்கள் இங்க கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரையும் பார்த்து கையசைத்து அவரது வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அதே போல கீழே இருந்த பல ரசிகர்கள் அவருக்கு தொடர்ந்து பிளையிங் கிஸ்களை கொடுத்த போது மறுபடியும் அவர்களுக்கு பிளையிங் கிஸ்களை கொடுத்து தனது தொண்டர்களை இங்கு மகிழ்ச்சிப்படுத்தினார். இப்படிப்பட்ட நிலையில் உடனடியாக அவர் தனது பிரச்சார வாகனத்திற்குள் சென்றுவிட தற்போது இங்கிருந்து அவரால் அந்த விமான நிலையத்திலிருந்து வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு இந்த இடத்தில் அவரது தொண்டர்கள் அவரது பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட கோவை விமான நிலையமே தற்போது முடங்கி போன ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் விஜய் இங்கிருந்து அவரது பிரச்சார வாகனத்தை கொண்டு செல்வதற்காக அவருடைய பாடிகார்டுகள் தற்போது இந்த இடத்தில் போராடி வருகின்றனர். தொடர்ந்து தற்போது விஜய் அவர்கள் இந்த கோவை விமான நிலையத்தில் அவருடைய பிரச்சார வாகனத்திற்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே
இங்கே அவரை பார்ப்பதற்காக கூடியிருந்த அவரது தொண்டர்கள் தொடர்ந்து அங்கிருந்து இந்த விமான நிலையத்தில் அந்த வெளியில் செல்லக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய சாலைகளில் தற்போது சூழ்ந்து நிற்கின்றனர். அப்படி அவர்கள் நிற்பதன் காரணமாக அவருடைய வாகனம் இந்த இடத்திலிருந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தற்போது இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கத்தை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 6900 பேர் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றனர். அவர்களிடையே இன்று விஜய் அவர்கள் நேரில் தோன்றி அவர்களிடம் தொடர்ந்து பூத் கமிட்டியின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த தேர்தலில் ஒரு பூத் கமிட்டி இருக்கக்கூடிய அந்த உறுப்பினரின் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர் விளக்க இருக்கின்றனர். தொடர்ந்து இது ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சி என்பதன் காரணமாக இதில் அரசியல் கருத்துக்கள் பெரும்பாலும் இருக்காது. நமது கட்சிக்கான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக இது இருக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய இந்த கோவை விமான நிலையத்தில் விஜய் தற்போது இங்கு வந்து இறங்கி இருக்கிறார். அவரது வாகனம் இந்த இடத்தில் இருந்து வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடியிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.